அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாதந்தோறும் நம்மளுடைய இணைய குரு கல்வி இந்த பயிற்சி வகுப்புல பெற்றோர் கூட்டம் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இந்த மாதம் இந்த கூட்டம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா படிச்சுட்ருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீங்களே எடுத்து பார்த்தாலே உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். லாஸ்ட் டைத்துக்கும் உங்க இந்த டைம் எக்ஸாம்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எங்க சைட்லேருந்து நாங்க வழக்கம் போல சொல்ற ஒரே ஒரு விஷயம், லீவ் போடாம பசங்கள அனுப்பி வைங்க. அந்த ஒரு விஷயம் தான். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஜுரம் வருது, அ சளி பிடிக்குது. இது ஒரு சீசன் டைமா இருக்கு. நெறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால நெறைய பேர் லீவ் போட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் கூட, உங்களோட ஹெல்த்த நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. கிளாஸ் எதுவும் தவிர்க்க முடியாம லீவ் போடுற சிச்சுவேஷன் வந்தது அப்டின்னா, அன்னன்னைய கிளாஸ அன்னன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி, அன்னைக்கே நம்ம இணையகுரு யூடியூப் சேனல்ல போட்டுட்ருக்கோம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கிளாஸ நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கன்டினியூவேஷன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பசங்கள லீவ் போடாம அனுப்பி வைங்க. அதுதான் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லாஸ்ட் மந்த் சஜஷன் படி 4 மணிக்கு காலையில பசங்கள எழுப்பி அவங்கள ஹோம் ஒர்க் அப்படி இல்லன்னா, ஏதாவது மேக்ஸ்ல ஒரு சம் போட வைங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அது நல்ல விதமா நெறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்கு. ஏன்னா மேக்ஸ்ன்றது கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றதுனால, காலையில எந்திச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க பிரெயின்ல அது ஸ்டோர் ஆகும். அத நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸுமே நல்ல ஒரு கமெண்ட் குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மத்த பிள்ளைங்களும் அத ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாருமே பண்ணிட்டு இருந்தீங்க. வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறந்துடுறீங்க. இல்லன்னா ஏதோ ரீசன் சொல்றீங்க. அப்படி இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே ஒரு 21 டேஸ் நீங்க கன்டின்யூவா பண்ணும்போது, அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். அப்போ அது பேட் ஹேபிட்டுக்குமே அதே தான் உதாரணம். அதனால நல்ல பழக்கத்த நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. 21 டேஸ் நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது ஏந்திச்சு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா பழகிரும். அதனால கொஞ்சம் இந்த பிராக்டிஸ் பண்ண வைங்க. அதே மாரி டெஸ்ட் எவ்ரி சண்டே நம்ம குடுக்குறோம். இந்த லாஸ்ட் வீக் கூடவுமே எல்லாருமே உங்களோட கொஸ்டின் பேப்பர எழுதி அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு தான் அனுப்பியிருக்காங்க. எல்லாருமே ஆனா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் நம்ம சொன்ன டெஸ்ட்ட எழுதி அட்டெண்ட் பண்றாங்க. அப்போ நீங்க வேல்யூ பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். ஸ்கூல்ல சொன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். நாங்க சொன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னா, இது உங்களோட கோச்சிங் தான். உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரெய்னிங். அப்போ இத நீங்க முழுமையா பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இல்லைன்னா மார்க்ஸ் கம்மியா தான் ஆகும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஹோம் ஒர்க்கும். ஹோம் ஒர்க் ஒரு போடுறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த காலையில எந்திச்சு படிங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த டயத்த கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஹோம் ஒர்க்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பசங்கள இன்னும் சொல்லப்போனா நவம்பர் எண்ட் வந்துருச்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரில எப்படினாலும் பிராக்டிகல் வச்சுருவாங்க. மார்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். அப்ப இன்னும் ஒரு 2 மாசம் மட்டும் தான். 2, 2 1/2 மாசம். கூட்டி பார்த்தா ஒரு 60 நாளுக்கும் கம்மியான டேஸ் தான் இருக்கு. படிக்கிறதுக்கு அவங்களுக்கான டைம். அப்போ இந்த டயத்துல அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க தான் பார்த்துக்கணும். மொபைல், டிவி இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஃபுல்லும் இந்த மாதிரி ஸ்டடீஸ்ல அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண வச்சீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டயத்துல அவங்க படிச்சா மட்டும் தான் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இனிமே ரெகுலரா பிள்ளைங்கள எந்த ஒரு ரீசன்ஸுமே சொல்லாம அனுப்பி வச்சீங்கன்னா நல்லாருக்கும். இதுதான் எங்க சைட்லேருந்து நாங்க சொல்லணும்னு நெனச்ச விஷயம். இப்போ சார் நீங்க எதுவும் சொல்றீங்களா சார்? இதெல்லாம் எல்லாருக்கும் எங்க களஞ்சியம் வானொலி சார்பாகவும் இணையகுரு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மீட்டிங்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்போ என்னன்னா, இப்போ ஆல்ரெடி பவித்ரா எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இது போக என்னன்னா, இன்னும் உங்களுடைய என்ன என்ன சொல்றது, உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும்
நீங்கள் இன்னும் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கும் ஒரு உதவியாக வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சார்பில் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, பேசிக் மேக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்களும் போயிட்டு பாருங்க. ஏன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸில் வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் இந்த மந்த்லி ஃபீஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ யார் யார் கொடுக்காம இருக்கிறீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் பேங்க் டீட்டெயில்ஸோ அல்லது யூபிஐ ஜிபே டீட்டெயில்ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். இப்போ பேரண்ட்ஸ் உங்க சைட்லேருந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம். நம்ம கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்ல உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாற்றம் என்ன, நாங்க என்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கணும், இல்ல உங்க சைட்ல எதுவும் ஃபால்ட் இருந்தா கூடவுமே நீங்க தெரியப்படுத்தலாம். பேரண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கடந்த முறை வந்து யாருமே பேசல அவ்வளவா. இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சைட்லேருந்து நீங்க கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து சந்தோஷம் தர விஷயமாவும் இருக்கலாம். அப்படி இல்லன்னா எங்கள மாத்திக்கக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். பேசுறீங்களா? நான் சரண்யாவோட அம்மா பேசுறேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அப்ப நீங்க பாடம் சொல்லிக் குடுக்கறதுல எல்லாம் ஒண்ணும் மிஸ்டேக் இல்ல. உங்க மேல எல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்ல. புள்ளைங்க தான் கொஞ்சம் ஒத்துழைப்பு குடுக்க மாட்டேங்குதுங்கிறத தான் நான் சொல்றேன். போடுற ஹோம் ஒர்க்க இல்ல நீங்க குடுக்குற கணக்க அன்னன்னைக்கும் போட்டு பார்த்தா, அதுவ கரெக்ட்டா அந்த மார்க்க கூட வாங்கிடும் நீங்க சொல்றத. அதுவ கொஞ்சம் இது பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஸ்கூல்ல குடுக்குற ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால அத பண்ண முடியல அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றேன். ஆனா மத்தபடி வந்து புள்ளைங்க வந்து எல்லா புள்ளைங்களுமே அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுச்சுன்னா, நீங்க சொல்ற மார்க்க கண்டிப்பா எடுக்கலாம். ஆமாமா. அந்த டைம் 4 மணிக்கு எழும்புறது, எழும்பி அத கணக்கு போடுதோன்னா, அந்த டயத்துலயும் அதுகளுக்கு நல்லா மெமரி ஆகும். அது அந்த 4 மணிக்கு கிளம்புறதுங்கிறப்போ, மத்த சப்ஜெக்ட்டும் குடுக்கறதுனால, அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் சரியா அட்டெண்ட் பண்ண முடியலன்னு தான் நெனைக்கிறேன். அத இனிமே சரண்யாட்ட சொல்லி ஒழுங்கா பண்ண சொல்றேன். சரிங்கம்மா. நீங்க பண்றது கிளாஸ் சூப்பரா எடுக்குறீங்க. அது உங்கலாம் பாடத்துக்கு 4 தடவ கேட்டா கூட நீங்க வந்து அலுப்பு படாம சொல்லிக் குடுக்குறீங்க. இதுல முன்னாடியே நான் வந்து இது தெரிஞ்சிருந்தா, முன்னாடியே அதுல ஜாயின் பண்ண சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது. சரண்யா சொல்லவுட்டு தான் தெரியும். இதுவரைக்கும் பரவால்ல. இதுவரைக்கும் ஏன்னா ரொம்ப அது டல்லா இருந்தது. இப்ப இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நல்லா கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுது. பரவால்ல இது ஓகே ஓகேம்மா. ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. பாப்பாவும் காலையில கரெக்ட்டா தான் சம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹோம் ஒர்க் சம்ஸ் போடாம, அவங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்காங்களோ, அந்த சம்ஸ்லாம் ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க. இன்னும் வந்து கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாம, ரொம்ப தொடர்ந்து வந்து டல்லா அவங்க கணக்கு தான். படிச்சாங்கன்னா கணக்கு தான் ரொம்ப ம். வீக்கு. ஆமாமா. கணக்கு தான் ரொம்ப வீக்கு. ம். இப்போ ஆனா பரவால்ல. நல்லா சொல்றாங்க. அதுதான் அதனால ஆன்சர்லாம் தான் அது பண்றாங்க. தொடர்ந்து வந்து இதே மாதிரி ம். ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும்மா. ஆமாம்மா. சரிடா. சரி. ஓகே. தேங்க்யூம்மா. ம். மத்த பேரண்ட்ஸ் எதுவும் சொல்றீங்களா? யாழினி வீட்ல, கவிதா வீட்ல, டான்ல. யாழினி அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. முன்ன விட இப்ப பாப்பாட்ட பெட்டரா தான் நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட்டா தான் இருக்கா. முன்ன வாங்கின மார்க்ஸை விட இப்ப 2 மாசமா நல்லா தான் வாங்குறா. ஏன்னா ஸ்கூல் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சிடுறாங்க. 6 மணி 7 மணி ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. வந்து இந்த ஹோம்ஒர்க்லாம் போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. அப்படியும் போட ட்ரை பண்ணுது. அசந்து போய் படுத்துருது. போயிட்டு போயிட்டு பஸ்ல போயிட்டு வந்து திரும்பி போறதுனால. ஆனாலும் ட்ரை பண்றா. இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட சொல்றேன். நீங்க எடுக்கிறதெல்லாம் நல்லா எடுக்கிறீங்க. நானும் உட்காந்துருப்பேன். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, சொல்லும்போதெல்லாம் நல்லா கிளீனா சொல்லிக் குடுக்குறீங்க. அதுல நல்லா சூப்பரா இருக்கு. நான் அவள நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா போட சொல்றேன். ஹோம்ஒர்க் சம்ஸ் போட்டாலே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆமா. கொஞ்சம் ட்ரை பண்ணி போட சொல்றேம்மா. ஓகேம்மா. அது தேங்க்யூம்மா. போடாதனால தான் கொஞ்சம் இதா இருக்கு. நான் போட ஆமா. சொல்றேம்மா. சரிங்கம்மா. ம். அது மாதிரி சரிம்மா. பாப்பா காலையில எந்திச்சு கொஞ்சம்
ட்ரை பண்ணாங்கன்னா ஏன்னா டைம் பத்தலன்னும்போது, காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திச்சாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நெறைய டைம் கிடைக்கும். எனக்கு புரியுது அவங்க ரொம்ப தூரம் பஸ்லயும் போயிட்டு லேட்டா வந்து ஞாயித்துக்கிழமையுமே ஆ கிளாஸ் வைக்கிறாங்க. காலையில எந்திரி கா ம். காலைல எந்திரிக்கிறாம்மா. ஆனா, அந்த தமிழ்லலாம் நெறையா குடுக்குறாங்க போல. அதுவும் ம். படிக்கிறா. இதையும் ஒரு சமயம் போடுறா. அதனால கொஞ்சம் இப்படி ஆல்டர்னேட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்டதா ஸ்கூல்லேருந்து வேற நெறையா சொல்லிட்டே இருக்காங்களா, அதுல இது கொஞ்சம் குழப்படி ஆயிடுது. அப்படியே நான் சொல்றது. 1, 2 சம்ஸ்னாது போட்டு காமிச்சுரு ம். அப்படின்னு. அட்லீஸ்ட் நான் டெய்லிக்கு இனிமே ஒரு அத 2 டெய்லி சம்மாவது போட்டா ஆ, நல்லா இருக்கும்ப்பா. ஏன்னா எதுவுமே அனுப்பாம நான் போட இருக்கிறதுக்கு சொல்றேம்மா. 2 சம்மாவது அட்லீஸ்ட் டெய்லி போட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஹார்டா இருக்கிற சம்ஸ் மட்டும் போட்டா ம். கூட போதும். ஈஸி சம்ஸ் கூட விட்டுட்டு, ஹார்டா இருக்கிற ஏதோ ஒரு 2 சம் மட்டும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட, ஹார்டா ஒரு இல்ல. நல்ல மார்க் எடுக்க முடியும்மா. ஓகே, ஓகே. தேங்க்யூம்மா. சரிம்மா, நான் சொல்றேம்மா. ஓகே, ஃபாலோ ஓகேம்மா. பண்றேன். தேங்க் யூ. கவிதா வீட்ல இல்லீங்களாம்மா? ஓகே. தான்ல சார் பேசலையாம்மா? ஓகே. 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 சார் இப்போ டான்ல வந்து அந்த பாப்பா வந்து சென்டம் எடுத்திருக்காங்க சார் இந்த டைம். அது மாதிரி யாழினி எல்லாம் வந்து 3 மார்க்ஸ் தான் சார் கம்மியாயிருக்காங்க. நல்ல வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பசங்கள்ட்ட. டான்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, எல்லா பிள்ளைங்களுமே ஆர்வமான பிள்ளைங்க தான். எனக்கு அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. என்ன நீங்க கொஞ்சம் வரத்துக்கு வந்து சிரமப்படுறீங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாரமா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க மெனக்கெட்டா தானே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஈஸியா எப்படி மார்க் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாம எல்லா நாளுமே அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு சொல்லல. ஏன்னா நீங்க ரெகுலரா வரீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல சொல்லி சொல்றேன். சரிம்மா. ஓகே. ஓகே. வேற யாருக்கும் எதுவும் கருத்துகள் இருக்கா? ஓகே. ஓகே. ரொம்ப நன்றி. ஆம், உங்களுடைய பிஸியான இந்த டயத்துல வந்து எங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த டயத்த வந்து ஸ்பெண்ட் பண்ணி, இந்த கிளாஸ வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி. தேங்க் யூ. நம்ம நாளை கிளாஸ் பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்மா. பாய். தேங்க் யூம்மா. பாய்க்கா. பாய். தேங்க்யூக்கா. பாய், பாய். டான்ல வந்து ஏதாவது உங்களுக்கு சம்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா, டான்ல வந்து நீங்க ஏதாவது சம்ஸ்